Hi everyone, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time to start the reactions of movie Sirai. Let's watch it. Let's watch it. Guntur 2003. Yeah, Vellore 2003. என்ன ஒண்ணு ஆளை பார்க்க முடியல. லாங்கஸ்ட் கட் போயிருந்தா வச்சு சேராம போல இருக்கு. அந்த ஆள் தான் நம்ம மேல எப்பவுமே காட்டில இருக்கானே. இந்த வேலூர் வெயில வண்டியை போட்டு நிக்கிறதுக்கே சார். நீங்க எப்படி அலையிறீங்க? வேலையா தானே இதை போய் கேக்குற. சரி உன் வேலை அப்படி போயிட்டு இருக்கு. ரோட்ல சிட்டிங் இருக்கான். சரி நான் கிளம்புறேன். வண்டி அடியா. पुलिस so many पुलिस तो लेके जा रहे हैं क्या किधर में? पहले रिक्शे में फिर बस में मौके तो बच गया। भाग चल ओ गया सही है वो बीजीएम सही गया सही हो दिया विक्रम प्रभु सही है स्टार्ट सही है अब शायद हमको स्टोरी पता चलेगा वो कौन था क्या था। எப்படி அதுக்குள்ள அக்யூஸ் பண்ணி தகவல் தெரிஞ்சு இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஐயா இது வேற மேட்டருங்க. காலையில நான் தகவல் பண்ணிட்டேன். எல்லாரும் போற வைக்க. சரிங்க. ஓ என்னையா காலங்கத்துல எல்லாம் கூட்டம் நிக்கிறீங்க. பசங்க பதட்டத்துல பட்டாங்க. ஏதாவது அசிங்கமா சொல்லிரப்பா. ஆர்டிஓ என்கொயரி வராரு. பசங்க ஒரே மாதிரி பேசணும். சரி. ஏன் பின்னாடி இருக்க வர போய் சொல்லியா? சரி. டேய் என்ன நிமிடமே எதிர்க்க மாட்டீங்களா? இது ஒன்றும் கொஸ்டின் இல்ல. ஏன் அல்ல சாவடத்துல இருக்கீங்களா? ஏடா பப்ளிக் பிளேஸ்ல எப்ப ஓபன் ஃபயர் பண்ண? ஐயா அவன் தப்பிச்சு போய் பார்த்தாங்கய்யா.
நீங்க எவ்வளவு வேடிக்கை பார்த்துருந்தா தப்பிச்சு உடம்பு என்ன பண்ணுவாங்க? இதோ ஆர்டிஓ என்கொயரி போட்டாங்க, போய் பதில் சொல்லுங்க. ஓ டேய், இன்னொரு துப்பாக்கிங்களா? வீட்டில் இருக்குங்கய்யா. பொண்டாட்டிக்கு தோசை கொடுத்துட்டு வந்தியா? பாருங்கடா, எனக்கு ரிட்டைர்மெண்ட் 8 மாசம் தான் இருக்குது. என்கொயரியில 3 பேரும் ஒரே மாதிரி பேசுங்க. மாத்தி கீத்தி பேசி என்ன மாட்டி விட்டீங்க, உங்க சட்டைக்கு உத்தரவாதம் இல்லை. செத்தது பாரசேகர் தானே? எஸ் மேம். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நோட் பண்ணிட்டியாப்பா? நோட் பண்ணேன் சார். இந்த தொடையில ஒரு மச்சம் இருக்கு சார். நெஞ்சில ஒரு தழும்பு இருக்கு சார். ஏஆர்ல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க காப்பாத்திங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். अब पुलिस वाले भी करे क्या? सेल्फ डिफेंस में गन उठाते हैं, इंक्वायरिया। बट उनको भी कितना मारा हाँ यार। ना சும்மா போலீஸா இருக்கு. அக்யூஸ்ட் உங்க மேல மிளகா பொடியை தூவிட்டு தப்பிச்சு ஓடனான், பிடிக்க முடியல, அதனால சுட்டீங்க அதானே? இல்லை சார், உண்மையாலுமே அவன் மிளகா பொடி வச்சு தான் சார் தப்பிச்சோட பார்த்தான். என்ன சார் ஒரே மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கீங்க போல? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க சுடும்போது அக்யூஸ்ட்க்கும் உங்களுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது? ஒரு 100 மீட்டர் இருந்திருக்கு மேடம். ஏன் சார் 100 மீட்டர் முன்னாடி போற ஒருத்தனை அவங்களால துரத்தி பிடிக்க முடியாதா? போலீஸ்ல உங்களுக்கு ட்ரைனிங் தரல? கண்டிப்பா விரட்டி பிடிக்க ட்ரை பண்ணோம் சார். ஆனா அவன் ஆட்டோல ஏறி தப்பிக்க பார்த்தான். ஆட்டோவை விட ஸ்பீடா ஓடுறதுக்கு எங்களுக்கு போலீஸ்ல ட்ரைனிங் கொடுக்கல சார். அதான் சுட வேண்டியதா போச்சு. எங்க பப்ளிக் பிளேஸ், ஸ்கூல் ஜோன், அப்புறம் பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல், அவ்வளவு கூட்டம் இருக்கிறப்ப யாருங்க உங்களுக்கு ஓபன் ஃபயர் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆயுதத்தோட வலிக்காவலுக்கு போற எங்களை வண்டிக்குள்ளார இறங்கி என்ன வேணாலும் செஞ்சுட்டு அக்யூஸ்டோட தப்பிச்சு ஓடுறவனே துரத்தி டோமேங்கிற பதட்டமோ பயமோ தெரியலையே. ஒரு கொலையை பண்ணிட்டு அதே ஸ்ட்ராங்கா நியாயப்படுத்தி வர பேசுறீங்க. உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது? தாராளமா எடுங்க மேடம். நான் இந்த ஏஆருக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல 16 பேர் தப்பிச்சிருக்காங்க. 16 கேஸ்லயும் போலீஸ் எங்களை தான் ரிமைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. எங்க கிட்ட இருந்து அக்யூஸ் தப்பிச்சாலும் எங்களை தான் ரிமைண்ட் பண்றீங்க. ஷூட் அவுட் பண்ணா எங்களை என்கொயரிக்கும் கூப்பிடுறீங்க. That's true. நாங்க என்னதான் பண்றது? இந்த சிம்பத்தி எல்லாம் இங்க கிரியேட் பண்ணாதீங்க. பப்ளிக் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் குட் ஷூட்டர் மேடம். ஏஆர்ல ஃபயரிங் டீம்ல இருக்கேன். என்னால அவனை மட்டும் தனியா சுட முடியும்னு நினைச்சதால தான் சுட்டேன். அப்போ பிளான் பண்ணி தான் சுட்டிருக்கீங்க? எனக்கு அப்படி தோணல சார். தப்பிச்சு ஓடுனா சுட்டேன், செத்துட்டான். செத்தவன் ஒன்றும் நல்லவன் இல்லை சார். அவன் மேல 9 கொலை கேஸும் 2 ரேப் கேஸும் இருக்கு. அதுக்குதான் போட்டுருக்கு. கையில துப்பாக்கி இருந்தா சுட்டுவீங்களா? போர் கொடுத்துருக்கேன். நீ என்ன பெரிய இவனடா? என்ன சொன்ன உங்ககிட்ட? 3 பேரும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டானா என்கிட்ட போலீஸ் மேனுவல் இருக்கு, தப்பிச்சு ஓட நான் சுட சொல்லியிருக்க. சினிமா போலீஸாடா நீ? நான் ஒன்னு சொல்றேன்டா, போலீஸ் வேலைங்கிறது முட்டியில கட்ட தாலி மாதிரி. உனக்கு எல்லாம் குதிகால கட்டி இருக்கு, எப்போ வேணா வந்து வந்துடும். யோ எஸ்ஐ சார், ஜெயில சொல்லி தப்பிச்சு வர்ற மாதிரி எவனாவது அக்யூஸ்ட் இருந்தா அவனுக்கு எஸ்காடா போட்டு இவன் ஜோலி முடிச்சு விடுங்க. நம்ம உயிர் எடுத்து டிஸ்மிஸ் சொல்லுங்க. ரோல் கால் டிஸ்மிஸ். துப்பாக்கி எதுக்கு கொடுக்குறேன்? நான் சொல்றது இல்லைண்ணா. அட்டென்ஷன். ஒருத்தனை திறந்து மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்க. சுடாம்பார் பேய் மாதிரி மாப்பிள்ள துப்பாக்கியோட ஷாட் தான் அப்படியே புல்லு மாதிரி கீழே விழுகுறா. செம்ம ஃபயரிங் மச்சான். அந்த அலறிட்டாங்க. இல்லடி, அந்த டைம்ல அப்படி பண்ணிட்டேன். எனக்கு என்ன அவன் கூட பகையா நான் சொல்லு. அப்போ கால்ல சுட வேண்டியது தானே? நீயும் என்கொயரியில பேசினவங்க மாதிரி பேசுற. ஓ மரே மரே, கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. என்ன சொல்ற? ஏஆர் உன்னை நிறைய மாத்திடுச்சுடா. 7 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதான் ரியாலிட்டி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டு தப்பிச்சிட்டான். அந்த பிரச்சனையில வெளியில வரைக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. அவன் தப்பிக்கிறதுக்கு கத்தி எடுத்து விட்டுறாங்க. பட் அந்த நம்ம பசங்களை ஒருத்தர் செத்துருப்பான், அதான் சுட்டேன். பசங்க கூப்பிட்டாங்க, அதான். நான் வேணா வந்து கூட்டிட்டு போட்டுமா? எனக்கு வீட்டுக்கு போக தெரியும், நீ போன வை. ஓகே. மாப்பிள்ள, உங்க 3 பேர் மேல ஆரை செம்ம கான்ல இருக்கான். யாராவது மாட்டினீங்க வச்சு செஞ்சிருவான். டேய் குடிகார, மூஞ்சில போக விடுற. நீ மட்டும் என்ன குச்சி சா சாப்பிட்டு இருக்க? சிகரெட் நினைச்சிட்டு இருக்காரா? என்னடா பிரச்சனை? ஐயா மூஞ்சில போக விடுறான்.
கேட்டதுக்கு நக்கலா பேசுறான். டேய் மச்சான் தரீங்கடா. சார் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன். अरे रे 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 உட்கார் தம்பி உட்கார். நம்ம போலீஸ் அவங்களுக்கு அப்புறம் தெரியும். யாரையாவது பேசி. ஏன் மாப்ள, என் தங்கச்சி உன்னை பெருமையா பேசியிருக்குங்க. மண்டை வண்டியா கேக்குறா. வீட்டுக்கு போனா angry. பட்டம் அது எங்க போகும் அடி எத்தனை தடவை நான் மன்னிப்பு கேட்க ஒத்தடுவதடா என்ன अभी तक चल रही इनकी इंक्वायरी। எத்தனை நாளா என் மேல கோபம் அலையடிச்ச கரை என்ன கோச்சுக்குமா தண்டன காரி தண்டன தாடி ஒத்தனான போல நானும் திரியறனே காக்கி கண்ணாலே என்னை கொல்லாதே போய் சொல்லாமல் நாளை தள்ளாதே திருந்த வழி சொல்லடி அடி எத்தனை தடவை நான் மன்னிப்பு கேட்க ஒத்தடுவதடா என்ன இல்லையா இன்டர்வியூல எப்படி போயிட்டு இருக்கு? ஆறாயிரம் பார்த்து நடந்துக்க. Okay, it was a nice start. मैंने वही देखा पुलिस वाले का स्ट्रगल। अभी उनका तो ऑप्शन नहीं था, क्या करे यार। तो चिल्ली पाउडर का पानी, ऊपर से वो कोई तो लेके आए, लिटरल अटैक कर रहे। इनफैक्ट उनको मारा भी और उसके फ्रेंड को जस्ट बचा उसने तो उसकी गर्दन कट जाती। वो सही बात है बाबा। वो सब देख के उल्टा इन पे इंक्वायरी। वही उसने बोला भाग जाता है तो भी क्वेश्चन करते हो, गोली मारते हो तो भी करे तो करे क्या, व्हाट शुड वी डू। बट इट वाज लाइक लॉन्ग बैक 2003 का चल रहा है, तो तभी ये सब चीजें होती थी। तो अभी वही देखना है कि क्या होगा आगे, क्या सीन है। ऑफ कोर्स तो उसकी वाइफ भी पुलिस में ही है। वो क्यूट केमिस्ट्री लगा, it was nice. It was good one, like you know। पर वही देखेंगे अभी आगे क्या होगा। ठीक है तो गाइस, मीनवाइल टेक केयर, बाय बाय।